வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல போயம்கேஷ் பக்ஷி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இத வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய வெப் சீரிஸ் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 2 கதை இருக்கும். 2 கதையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் நைட்டு நேரம் ரோட்ல வச்சு கொல்லப்படுறது, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வர்றது. ரெண்டாவது கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரூம்ல வச்சு கொல்லப்படுறது, யாரு கொலை பண்ணாங்கன்னு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வருவாரு. 2 கதையுமே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளப்பை காட்டுறாங்க. சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்ல நிறைய பேர் சீட்டு கட்ட விளையாடிட்டு இருக்காங்க. அஸ்வின் பாபுன்ற ஒரு நபர் நிறைய தோத்துட்டுலாம் இருக்காரு. இவரை கிராஸ் பண்ண மாதிரி ஒருத்தன் வரான். திருட்டு மொழியோட தான் வந்துட்டு இருக்கான். வந்தவன் இதை நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஏதோ பேக்கெட்லாம் தரான். ட்ரக் பொட்டலம் தான் தந்துட்டு இருக்கான் போல. ட்ரக் பெட்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் இவன் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க. இப்ப சட்டுன்னு கத்திய வச்சு அவனை இஷ்டத்துக்கு குத்தி சாவடிக்கிறாங்க. சாவடிச்சது யாருன்றதை தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இங்க ஒரு கொலை நடந்திருக்குன்றதை மட்டும் நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் எஸ்பியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறது. அது என்னன்னா, சில பகுதியில கிரைம் ரொம்ப அதிகமா நடக்குது போல, இதை தாண்டி ட்ரக் ரிலேட்டடா நிறைய குற்றம் நடக்கிறதா ஃபீல் பண்றாரு. நீ என்னதையா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்பியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. சார் ஏதாவது பண்றேன் சார், ஏதாவது ஒரு ஆபீசரை போட்டு நான் கண்காணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த ட்ரக்கோட புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் செக் பண்றாங்க. அந்த மாதிரி குணான்னு ஒருத்தனோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் பக்ஷியா இருப்பாரு. ஆனா மத்தவங்க கிட்ட இவரோட அடையாளத்தை வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வந்தவர் போலீஸ் கிட்ட இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அதான் செக் பண்ணிட்டீங்கல்ல விடுங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸும் கிளம்புடா அப்படின்ற மாதிரி அந்த குணாவை அனுப்பி விடுறாரு. அவனுமே ஹீரோவை பார்த்து நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். ஒரு கார்டை விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோ அந்த கார்டை எடுத்து பாக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வைத்தியெல்லாம் பாக்குற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவர் வைத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி மாடியில ஒரு 4-5 ரூம வாடகைக்கு விட்டுருக்காரு போல. அப்படி வைத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கவரு அங்க இருக்க அஜித்னு ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. அஜித் இவர் வீட்டுல குடியிருக்கவர் போல. அஜித் கிட்ட இவர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோட பேரு பக்ஷி, ஆனா இவர்கிட்ட வேற ஒரு பேர் தான் சொல்றாரு. ஹீரோ இந்த இடத்துல எனக்கு ரூம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இந்த பெரியவர் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க ரூம் இல்லையே தம்பி, எல்லாத்துலயுமே ஆளுங்க இருக்காங்க, சாரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல எனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஒரு 2-3 நாள் ரூம் இருந்தா கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்னதான் இருந்தாலும் ரூம் இல்லையே தம்பி, என்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி டாக்டர் பேசி அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அஜித் இருக்காருல, என் ரூம்ல வேணா தங்கிக்கிறீங்களா, உங்க வேலை முடிகிற வரைக்கும் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த அஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரூமுக்கு கூட்டு போலான்ற மாதிரி மாடிக்கு இவரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில அஸ்வின் பாபுன்ற ஒரு பெரியவரை பாக்குறாரு. இந்த பெரியவர் தான் ஸ்டார்டிங் கிளப்ல வந்து சீட்டு கட்டு விளையாண்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரை கிராஸ் பண்ணி தான் அந்த நபர் போயிருப்பான், அதுக்கப்புறம் கொல்லப்பட்டிருப்பான். இவர் கூட கொலை பண்ணிருக்கலான்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இன்னொருத்தர் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பேரு மகேஷ் அப்படின்றது. இப்ப மகேஷையும் அஜித் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அடுத்ததா அஜித் அவரோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவரோட ரூம்ல ரைட்டிங் டேபிள் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல நிறைய பேப்பரை கசக்கி போட்டிருக்கிறது தெரியுது. என்ன கசக்கி போட்டிருக்கீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு பார்வை பாக்குறாரு. அஜித் ஸ்மைல் மட்டும் பண்றாரு. இப்ப ஹீரோ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கும் போது இறந்து போனா ஒரு மார்க் வரைவாங்கல்ல, அது வரைஞ்சிருக்கிறது தெரியுது. ஸ்டார்டிங் குணான்னு ஒருத்தன் கொல்லப்பட்டான் பாத்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெத் நடந்தது, அந்த மார்க் தான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அஜித் சொல்றாரு. ஓஹோ கொலை நடந்ததா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு வச்சுக்கிறாரு. இங்கேயே சாப்பிடுறதுக்காக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு இவங்களுமே வராங்க. அங்க ஏற்கனவே அஸ்வின் பாபு இருக்காரு, அதே மாதிரி மகேஷ் இருக்காரு. இதை தாண்டி குணான்னு ஒருத்தர போலீஸ் கிட்ட இருந்து ஹீரோ காப்பாத்தினார்ல, அவரும் இங்க தான் இருக்காரு. இப்ப அந்த குணாவும் தன்னோட வேலையை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோவே அந்த வேலையை பத்தி சொல்றாரு. எப்படி தெரியும்னு கேட்கும் போது காரை விட்டுட்டு போயிட்டீங்க, அது மூலியமா தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க 3 பேர்கிட்டயும் ஹீரோ பேசி இந்த இடத்துல பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. சும்மா பேருக்கு இந்த இடத்துல சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டே இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஓனரான அந்த டாக்டருமே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரலாம் செய்யறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ரூம்க்கு வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அஸ்வின் பாபு கிளப்ல விளையாடிட்டு வரது இவருக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் இவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அஜித் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு பேப்பர் கசக்கி போட்ட மாதிரி இருந்தது, என்னதான் விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அஜித்தும் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் கதை, இன்வெஸ்டிகேஷன் கதைலாம் எழுதுறவரா இருப்பாரு. கடைசியா ஒரு கதையை எழுதுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன், 6 மாசத்துக்கு மேல கதைக்கான எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்காம இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ எதனால இப்படி சொல்றாருன்றது அஜித்துக்கு புரிய மாட்டேங்குது. மேற்கொண்டு கொஞ்ச நேரம் ஹீரோ வேடிக்கை பாக்குறாரு. அதுக்கப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தூங்கிட்டு இருக்க அஜித்துக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தலகாணியை வச்சு தரையில எதையோ கேட்டுட்டு இருக்காரு. என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது கீழே எலி சவுண்ட் கேக்குது, அதுதான் கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக தான் எந்திரிச்சிருக்காரு போல. இப்ப வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வெளியே வரும்போது அஸ்வின் பாபு கிட்ட மகேஷ் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா என்னோட காசை தந்துருன்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டலா பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அஜித் ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்ப காலையில சமயம் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கதவை ஆளுங்க தட்டுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்கறாங்க. அஸ்வின் பாபு கதவை திறக்க மாட்டாருன்னு எல்லாருமே சொல்றாங்க. என்ன திறக்க மாட்டாருன்னு இவங்களுமே கதவை உடச்சிட்டு உள்ள போலான்ற மாதிரி உடச்சிட்டு உள்ள வராங்க. பார்த்தா அஸ்வின் பாபு அவரோட கழுத்தை அவரே அறுத்து இறந்து போன மாதிரி இருக்காரு. இதை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு எஸ்பியை காமிச்சாங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு நம்ம ஹீரோ எதிர வந்து நிக்கிறாரு. பக்ஷி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம், வேலையை ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ ஒரு விசாரணைக்காக தான் இங்க வந்திருக்காரு போல. அடையாளத்தெல்லாம் மாத்தி அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்னா, இங்க இருந்து ட்ரக்கோட நெட்வொர்க் ஆபரேட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. இங்க நிறைய ட்ரக் ரெடி பண்றாங்க. அந்த ட்ரக்கை நிறைய இடத்துக்கு சப்ளை பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. அது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பக்ஷி வந்திருக்காரு போல. சோ இத பத்திலாம் இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அஸ்வின் பாபு இறந்து போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கேஸை விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்படி வந்தவரு இது தற்கொலைன்னு சொல்றாரு. ஏன்னா பார்க்கும்போது அப்படிதானே தெரியுது, சாதாரணமா சொல்றாரு. ஆனா ஹீரோ இது தற்கொலை இல்ல, கொலைன்னு சொல்றாரு. எதை வச்சு கொலைன்னு சொல்ற? கையில கத்தி இருக்கு, அவரோட கழுத்தை அவர் தான் அறுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார், ஜன்னல் இருக்குல்ல, இந்த வழியா கூட யாராவது வந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அவர் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாரு. சரி, நீ யாருன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது கொஞ்ச நாளா தான் இங்க தங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. சரி சரி, நீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாரு. நீ எதனால தற்கொலை இல்லைன்னு சொல்றேன்னு அஜித் கேட்கும் போது ஹீரோவும் ஒரு காரணத்தை சொல்றாரு. நைட்டு நேரம் கூட அந்த அஸ்வின் பாபு கிளப்ல நல்லா சரக்கஸ்ட் தான் வந்திருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க திடீர்னு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அதை வச்சுதான் இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதா ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஜன்னல் வழியா வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொன்னார்ல, கீழ இருந்து யாராவது ஜன்னல் பக்கமா போக முடியுமான்னு ட்ரை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் இந்த இடத்துக்கு வந்து அஜித் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் நடவடிக்கை எனக்கு சுத்தமா சரியில்லை. இன்டர்வியூக்கு வந்ததா சொன்னால, சீக்கிரமா இன்டர்வியூ முடிச்சுட்டு போக சொல்லுப்பா, சீக்கிரமா உன் ரூமை காலி பண்ண சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அஜித்துமே இவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்தவரு நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூம் போலான்னு நினைக்கும் போது அஸ்வின் பாபுவை மகேஷ் மிரட்டினதை இவர் பார்த்திருப்பாரு. ஏதோ காசு விஷயமா 2 பேருக்குள்ள பிரச்சனை போயிருக்கு போல, நீ சொன்னதுனால எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்ற மாதிரி அஜித் சொல்றாரு. அப்ப மகேஷை உடனே அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்த டைம் மகேஷ் ஷேவிங்லாம் பண்ணிருப்பாரு. அந்த ஷேவிங் பிளேட வச்சு தான் அஸ்வின் பாபு இறந்து போயிருக்காரு. சோ அவர் கூட சம்பந்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி வேகமா அவரை பார்க்கிறதுக்கு வராங்க. அவருமே இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே வாசல்ல வச்சு அவரை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்கு ஓட பாக்குற, நீ தான் இதை பண்ணியான்னு கேக்குறாங்க. இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் நைட்டு மிரட்டினது உண்மைதான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அஸ்வின் பாபு நிறைய காசை இழந்திருக்காரு போல. இவர்கிட்ட கடனா நிறைய அமௌண்ட் வாங்கியிருப்பாரு. அதை தராம இழுத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் வார்னிங் தர மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன். நான் வார்னிங் தந்ததை அஜித்தும் கவனிச்சுட்டு போனதை நான் பார்த்தேன். அதனால அஜித் என்ன சொல்லி போலீஸ் என்ன சந்தேகப்படக்கூடாது, அதுக்குள்ள கிளம்பிடலான்றதுக்காக தான் கிளம்ப பார்த்தேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவரோட ஷேவிங் பிளேட வச்சு தான் யாரோ சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோவும் டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. டாக்டர் கிட்ட அஸ்வின் பாபுவை பத்தி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வின் பாபு எப்பவுமே சூதாட்டம் ஆடி நிறைய காசு தோப்பாரு போல, அதை பத்திலாம் இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டருமே இவன் எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்கறான்ற மாதிரி வித்தியாசமா ஒரு பார்வையும் பாக்குறாரு. சோ அவர் அடிக்கடி சூதாட்டம் ஆடி இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை பத்தி அஜித் கிட்ட பேசுறாரு. நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு நம்ம போனோம், இங்க ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம வேற கெட்டப்ல போனோம், நம்ம கெட்டப்ல போக கூடாது, நீ வேற ஒரு கெட்டப் போடுறதுக்கு ரெடியா இருன்ற மாதிரி சொல்றாரு. அஜித்தும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் ஹீரோ போலீஸ்ன்றது அஜித்துக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அஜித் தாடிலாம் வச்சு வேற ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு. இவங்க 2 பேருமே சூதாட்டம் ஆடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க அஸ்வினை பத்தி விசாரிக்கிறாங்க. அஸ்வின் நிறைய காசு தோப்பாம்பா, நிறைய பேர்கிட்ட கடன் வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அங்க இருக்கவங்க நைஸா இவங்க கிட்ட ட்ரக் வேணுமான்னு கேக்குறாங்க.
இந்த கிளப்ல ட்ரக்க கொஞ்சம் இல்லீகலா வித்துட்டு இருக்காங்க போல. இவங்களுமே அதை பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள மீச கலண்டு விழுந்துருது. அதாவது அந்த அஜித்தோட மீச கலண்டு விழுந்துருது. இதனால கிளப் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க இவங்க ஏமாத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி புடிச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ செம்மையா சண்டை போடுவார்ல, சண்டை போட்டு அஜித்தை காப்பாத்திடுறாரு. இப்ப ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அஜித் இருக்கார்ல, உண்மையில நீ யாரு, நீ வேற எதுக்கோ இங்க வந்த மாதிரி இருக்கு, இன்டர்வியூக்காக வரல தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அஜித், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி இவருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கிடையாது, ஒரு டிடெக்டிவா செயல்படுறவரா இருப்பாரு. இங்க ட்ரக்கோட புழக்கம் அதிகமா இருக்குல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த அஸ்வின் பாபு கொல்லப்பட்டதுக்கும் இந்த லிங்க்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த ட்ரக்கோட ப்ராப்ளத்தினால தான் இந்த அஸ்வின் பாபு கொல்லப்பட்டிருக்காரு. அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அஜித்துக்கும் ஒரு கதை கிடைக்கும்ல, நானும் அவன் கூட டிராவல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் கூட டிராவல் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப காலையில சமயம் போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இருக்கார்ல, இது கண்டிப்பா கொலை தான், தற்கொலை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ சொன்னது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஆனா போலீஸ் இருக்கார்ல, யாரு கொலைகாரன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க, நீ கொலை பண்ணி உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி நீயே சொல்லியிருக்க, உன்னை அரெஸ்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சார் நான்லாம் பண்ணலன்னு ஹீரோ புரிய வைக்கிறாரு. ஆனா அவர் கேட்கிற மாதிரியே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் நடன்ற மாதிரி இழுத்துட்டு போக பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் தான் இவரு, இவருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அஜித் கிட்ட நம்பர் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அஜித் உடனே அந்த ஆபீசருக்கு கால் பண்றாரு. இந்த சைடு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்கிட்டயே அவ்வளவு பேசினல, அப்பயே உன் மேல டவுட் வந்ததுடா, எதுக்காகடா இந்த கொலையை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ நம்பர் தந்து அஜித் கால் பண்ணார்ல, அதனால தான் எஸ்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவனே ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி தான், இவனை முதல்ல விடுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை திட்டுறாரு. இவன் கூட சேர்ந்து செயல்படுன்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாரு. விசாரணைக்காக போன நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. டாக்டருமே கூப்பிட்டு பேசுறாரு. டாக்டரை பொறுத்த வரைக்கும் இவர் போலீஸ்ன்றதுலாம் தெரியாது, இவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காருல, அதனால டாக்டருக்கு கொஞ்சம் பயம்லாம் வந்துருது. தம்பி நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் நீ ரூம்ல தங்குறது சரியா இருக்காதுப்பா, சீக்கிரமா காலி பண்ணிருன்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கும் இவரோட ஃப்ரெண்ட் அஜித்துக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும். அதாவது ரெண்டு பேருக்குமே தலைவலி ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக இந்த டாக்டர் இருக்கார்ல, இந்த மருந்தை எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அஜித் கேட்கிறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவருமே அஜித்தை ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா யாரோ ரூம்குள்ள வராங்க. வந்தவங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கண் முழிச்சு அட்டாக் பண்ண வந்தவங்க கூட சண்டை போடுறாரு. அட்டாக் பண்ண வந்தது யார் தெரியுமா, அந்த டாக்டர் தான். இப்ப டாக்டர் தப்பிச்சு இங்க இருந்து ஓட பாக்குறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த டாக்டரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் கடைசியா ஒரு மருந்தை தந்தார்ல, அது மயக்க மருந்தா தான் இருக்கும். இவங்க மயக்கத்துல இருப்பாங்க, கதையை முடிக்கலான்ற மாதிரி வந்திருப்பாரு. ஆனா இவங்க மயக்கத்துல இல்லாம தெளிவா தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, ஏற்கனவே ஆளுங்களெல்லாம் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. டாக்டர் தான் அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மூலிகை ரெடி பண்றதுக்கு நிறைய செடியெல்லாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மூட்டை மூட்டையா செடி வந்து இறங்கும். நம்ம ஹீரோக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த செடியை செக் பண்ணுவாரு. டாக்டருக்கு தெரியாம செக் பண்ணுவாரு. அது எல்லாம் கஞ்சா செடி அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். சோ டாக்டர் தான் இந்த நெட்வொர்க்கை ரன் பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா டாக்டர் எப்படி கொலைலாம் பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மறைமுகமா விசாரணை பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல ட்ரக் எல்லாம் விக்கிற குணான்னு ஒருத்தன் கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் ட்ரக்கை விக்கிறவனா இருக்க மாட்டான். சொல்ல போனா குணா ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்காக அவரு ட்ரக் பெடலர் மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. அப்படி நம்ப வச்சு விசாரணை பண்ணும்போது டாக்டர் தான் சப்ளையர் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். சோ டாக்டரை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள டாக்டர் கண்டுபிடிச்சிருவாரு. அன்னைக்கு நைட்டு குணாவை டாக்டர் தான் கொலை பண்ணாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. டாக்டர் அந்த கொலையை பண்ணிட்டு இருக்கிறத அஸ்வின் பாபு அவரோட மாடியில இருந்து கவனிச்சிருப்பாரு. டாக்டர் எதுக்காக இந்த கொலையை பண்ணாருன்றது அஸ்வின் பாபுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். டாக்டர் கிட்ட அதை கேட்கிறாரு. ஆனா டாக்டர் என்ன நீ பார்க்கல, வேற யாரையோ பார்த்திருக்க போல அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அஸ்வின் பாபுக்கு இவரை தான் பார்த்தோன்றது தெளிவா தெரியுது. இது ரிலேட்டடா தான் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எலி சவுண்ட் கேக்குதுன்னு கீழே காது வச்சு கேட்டார்ல, இவங்க சண்டையை தான் கேட்டிருப்பாரு. இந்த அஸ்வின் பாபுக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்குல்ல, எனக்கான பணத்தை நீங்க தரணும், அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், போலீஸ் விசாரணை பண்ணி கொலை பண்ணது நீங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. இதுல இவர் செம்மையா பயந்துருப்பாரு. என்ன இவன் மிரட்டிட்டு போறான், இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்ப டாக்டர் ஜன்னல் வழியா போனாரா, அவரே வயசானவரு எப்படி போக முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. டாக்டர் ஜன்னல் வழியா போல வேற ஒரு மெத்தட கையாண்டு தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது அஸ்வின் பாபுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், யூரின் பாஸ் பண்றதுக்கு நைட்டு நேரம் போவாருன்றது டாக்டருக்கு தெரியும். அவர் யூரின் பாஸ் பண்றதுக்காக போற கேப்ல இவர் வேகமா ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு.
திரும்பி அவர் வரும்போது கதையை முடிக்கிறதுக்காக ரெடியா இருப்பாரு. திரும்பி வரும்போது இவருமே அந்த ஷேவிங் பிளேட வச்சு கழுத்தறுத்து அவர் கையிலேயே கத்திய வச்சிருவாரு. அப்படி வச்சவரு வெளியே வந்துட்டாருன்றவர் ஹீரோ சொல்றாரு. எப்படி வெளியே வர முடியும், உல்டா பால் போட்டிருந்ததே அப்படின்றவர் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு அஜித் என்ன சொல்றாருன்னா, இன்னுமா உங்களுக்கு புரியல, வெளியே இருந்தே மேக்னெட்டை வச்சு கதவை லாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் டாக்டர் பண்ணிருக்காரு. சரிதானே ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. சோ உண்மையான குற்றவாளியை இவங்க புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி அந்த டாக்டர் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் அஜித்தாலேயே இங்க தங்க முடியாது. நானும் இப்ப புது ரூம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அஜித், இதுக்கப்புறம் நீ புது ரூம் பார்க்க தேவையில்ல, என் கூடயே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூப்பர்ப்பா, உன்னால எனக்கு ஒரு கதையும் கிடைச்சது, இப்ப ரூமும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அஜித் ரொம்ப நாளா எந்த ஒரு கதையும் எழுதலன்னு ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் கேஸ் அவர் சால்வ் பண்ணத ஒரு கதையா எழுதிடுறாரு. இப்ப எல்லார்கிட்டயும் கதையை வாசிச்சு காட்டுறாரு. அஜித் கதை சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவரை பாராட்டுறாங்க. அஜித்துமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப சத்யான புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்களோட மாமா வீட்டுல தான் இருக்காங்க போல. இப்ப காலையில சமயம் மாமாக்காக டீலாம் ரெடி பண்றாங்க. கொஞ்சம் சோகமா தான் ரெடி பண்றாங்க. இப்ப மாமா கிட்ட தரலான் ரூமுக்கு வந்தா மாமா அசைவே இல்லாம இருக்காரு. செக் பண்ணி பார்க்கும்போது மாமாவை யாரோ சாவடிச்சிருக்கிறது தெரியுது. இவங்க பயத்துல இந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்குலாம் இந்த இடத்துல இவங்க தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அஜித் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்காக சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா வருதா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சாப்பிட்டு பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. சூப்பரா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாராட்டுறாரு. இப்பதான் ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. அஜித் என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஹீரோவும் அஜித்தும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் குள்ளமா இருக்க ஒரு நபர்கிட்ட விசாரிக்கிறாரு. இவரோட பேரு குரு அப்படின்றது. இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டருமே பக்கத்துல வந்து சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதா கேள்விப்பட்டேன், சந்தோஷம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப குள்ளமா இருக்க அந்த குரு கிட்ட இவர் விசாரிக்கும் போது மொட்டிலாலு கோவமா இந்த டைம் வீட்டை விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி அந்த குரு சொல்றாரு. அதாவது மொட்டிலால்னு ஒருத்தன் நைட்டு நேரம் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கான். அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கேஸ பத்தின டீடைல சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வீட்ல ஒரு வயசானவர் இருப்பாரு. அந்த வயசானவரை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்களா 2 பேர் இருப்பாங்க. அண்ணன் பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரேவந்த்னு ஒரு பையன், சத்யான்ற ஒரு பொண்ணு, சொந்தக்காரங்க மாதிரி கூடியே இருப்பாங்க. இதை தாண்டி 2 பேரை தத்தெடுத்திருப்பாரு. மொட்டிலால்னு ஒருத்தனை தத்தெடுத்திருப்பாரு. அதே மாதிரி வந்து தீபக்னு ஒருத்தனை தத்தெடுத்திருப்பாரு. தீபக்கை பொறுத்த வரைக்கும் சரியா நடக்க முடியாது. இவங்க 4 பேரை சொந்தமா அவர் வளர்த்துட்டு இருக்காருல. சொத்து எழுதுறதுன்னு வரும்போது சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொத்தை எழுதலாம், நம்ம எடுத்து வளர்த்தவங்களுக்கு சொத்தை எழுத வேணான்னு ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. அதோட விளைவாதான் மோட்டிலால் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசி ஒரு வாரமா தான் அந்த பெரியவர் சொத்தை எப்படி எழுதலாம்னு யோசனை பண்ணிருக்காரு. அப்பயே சண்டைலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மொட்டிலாலையும் அந்த தீபக்கையும் நமக்கு காட்டுறாங்க. மொட்டிலால் இருக்காருல, எப்படி அவங்க 2 பேருக்கு மட்டும் எல்லா சொத்தையும் எழுதுவீங்க, எங்களை அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட சொந்த பசங்க கிடையாதுரா, உங்களுக்குமே ஒரு பர்டிகுலர் பாகம் எழுதுறேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. இல்ல எங்களுக்கு ஈக்குவலா எழுதணும்ன்ற மாதிரி இந்த மொட்டிலால் சொல்றான். அதாவது அவங்க 2 பேரும் சொந்தக்கார பசங்க, ஆனா இவங்க 2 பேர் எடுத்து வளர்த்தவங்க, ஆனா இவங்க ஈக்குவலா சொத்து வேணும்னு கேக்குறாங்க. அதுல இந்த நடக்க முடியாத தீபக் கூட கேட்க மாட்டாரு. மொட்டிலால் ரொம்ப உரிமையோட கேக்குறாரு. இப்ப ஹீரோக்கு பேசிக் டீடைல் தெரிஞ்சிருச்சுல, பாடியை பார்க்கலான்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல அங்கிளோட பாடி இருக்குல்ல, அவரோட முதுகுல ஊசியை வச்சு குத்தி சாவடிச்சிருக்கிறது தெரியுது. 3 வாட்டி குத்தி இருக்காங்க. 3வது வாட்டி குத்துனதுல அவர் இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஊசியை வச்சு எப்படி குத்தி சாவடிக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல விஷமும் தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதை தாண்டி வாசல் கிட்ட காஃபி சிந்தி இருக்கிறது தெரியுது. என்ன இங்க காஃபி சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, சத்யான்னு ஒரு பொண்ணு காஃபி தரதுக்காக வரும்போது தான் ஷாக் ஆயிருக்கா, அவ கூட கீழே சிந்தி இருக்கலாம்னு சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இவரு அங்க வச்சிருக்க காஃபியை குடிச்சு பாக்குறாரு. அந்த காஃபில சுத்தமா சுகர் இல்லன்றது தெரிய வருது. என்ன சுகரே இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. காஃபி தரதுக்காக வந்த சத்யா ஷாக் ஆனாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. எப்பவுமே எத்தனை ஸ்பூன் சக்கரை போடுவீங்கன்னு கேக்குறாரு. 3 ஸ்பூன் போடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு போட மறந்துட்டீங்க போலியேன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா சக்கரை இல்லாததை இவர் கவனிச்சார்ல, அதனால இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாரு. அவங்க பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தைக்கிற ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க போல, நல்லா தச்சிருக்கீங்களேன்னு பாராட்டுறாரு. சரி ஊசியெல்லாம் காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ஒரு பாக்ஸ்ல நிறைய ஊசி எல்லாம் வச்சிருப்பாங்க போல, அதை இவர்கிட்ட தந்துடுறாங்க. எவ்வளவு ஊசி இருக்கான்னு கேட்கும் போது 5 ஊசின்னு சொல்றாங்க. ஆனா அங்க 4 தான் இருக்கு.
இதுல ஒரு ஊசியை எடுத்து தான் கொலை நடந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. எப்படி மிஸ் ஆச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க முடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் நைட்டு கொல்லப்பட்டிருக்காரு. மொட்டிலால் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி சத்யாவோட அண்ணனா ரேவந்த்னு ஒருத்தர் இருக்காருல, அவருமே நைட்ல இருந்து மிஸ்ஸிங். அவர் கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது என் அண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சத்யா சொல்றாங்க. அப்ப அண்ணன் ரேவந்தே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அங்கிள் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆமாண்ணே அப்படின்ற மாதிரி இவங்களும் கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ரேவந்த் கிட்ட பேசுறதுக்காக ரேவந்தோட ரூம்க்கு வந்துடுறாரு. ரேவந்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போல. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய சார்ட் ஒட்டி இருக்கு, நிறைய புக் எல்லாம் இருக்கு. மெடிக்கல் ஸ்டூடெண்டான்னு கேட்கும் போது இவருமே ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு நேத்து நைட்டு நீ எங்க போனன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சினிமாக்கு போனன்ற மாதிரி சொல்றாரு. டிக்கெட் இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்குன்ற மாதிரி இவருமே டிக்கெட் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. கடைசியா அங்கிள் கிட்ட என்ன பேசினேன்னு கேட்கும் போது இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அங்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கு சொத்தை எழுதி வைக்க கூடாது, நம்மளோட சொந்தக்கார பசங்களுக்கு தான் எழுதி வைக்கணும்னு முடிவுல இருக்காருல. அப்ப ரேவந்த் பேசுறதுக்காக வராரு. என்னதான் இருந்தாலும் எங்க 4 பேரையும் பசங்க மாதிரி தானே நீங்க பாத்தீங்க, அதனால ஈக்குவலா எழுதி வைக்கிறது தானே சித்தப்பா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. யாருக்கு எவ்வளவு பண்ணோன்றது எனக்கு நல்லா தெரியும், எனக்கெல்லாம் புத்திமதி நீ சொல்லாத, உனக்கு அவ்வளவு வயசு பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்கள இவ்வளவு நாள் நான் நல்லபடியா வளர்த்தன்ல, அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசுறாரு. இவரை திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. அப்செட் ஆன ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, தீபக் அண்ணனோட ரூமுக்கு போயிடுறாரு. அதாவது நடக்க முடியாம ஒருத்தர் இருக்காருல, அவரோட ரூம் கிட்ட வந்துடுறாரு. அவரால் கம்ப்ளீட்டா நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. அங்கிள் இந்த மாதிரிலாம் பேசிட்டாரு, நான் எல்லாருக்கும் பிரிச்சு தர சொல்லி தான் கேட்டேன், ஆனா இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. உன் அங்கிள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும், நாங்க இதுக்கப்புறம் எங்க லைஃபை வேற மாதிரி கூட பாத்துக்கிறோம், எங்களுக்காக நீலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ரேவந்தும் கூல் பண்றதுக்கு சினிமாக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ணன் நீயும் சினிமாக்கு வரியான்னு தீபக்கை பார்த்து கேட்கிறாரு. நான் சினிமாக்கு வந்தேன்னா என்னால தேவையில்லாம உனக்கு தான் தொல்லை, என்ன வேற நீ தூக்கிட்டு போனோம், அதனால நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. சரிண்ணே நான் வரேன்ற மாதிரி அவருமே கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி ரேவந்த் சொல்றாருல. இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்ததா தீபக் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரேவந்த் எத்தனை மணிக்கு வந்தான், எப்ப கிளம்பி போனான்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க. ரேவந்த் சொன்ன மாதிரியே தான் நடந்ததா இவருமே சொல்றாரு. சரி மொட்டிலால பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது மொட்டிலால் நல்ல டைப் தான், ஆனா சட்டு சட்டுன்னு கோவப்படுவான், அங்கிள் மேல நடுவுல ரொம்ப கோவப்பட்டு எல்லாம் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மொட்டிலால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மொட்டிலால் பண்ணிருப்பானான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒர்க்கர் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. இந்த வீட்டுல மொத்தம் 2 ஒர்க்கர், ஒருத்தர் குள்ளமா இருப்பாரு, இன்னொருத்தர் ஹைட்டா இருப்பாரு. ஹைட்டா இருக்கவர் தான் இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது மொட்டிலால போலீஸ் புடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப உடனே எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. மொட்டிலால இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீ தான் பண்ணன்றது தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அங்கிள் மேல கோபம் இருந்தது உண்மைதான், ஆனா நாளா இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ எங்க இருந்த, எங்க போனன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் போனன்ற மாதிரி சொல்றான். சரி இவனை லாக் பண்ணி விசாரிக்கலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. நீ யார் மேல சந்தேகப்படுறன்னு அஜித் கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா எனக்கு சத்யா மேல சில சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா சத்யா கிட்ட பேசும்போது அவங்க சில விஷயங்களை மறைக்கிற மாதிரியே ஹீரோக்கு தோணி இருக்கும். எப்பவுமே காஃபி தரவ எப்படி சுகர் போடாம இன்னைக்கு காஃபியை கொண்டு போயிருப்பா, இந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு சத்யா எப்படி இதை பண்ணிருப்பா, சத்யாக்கு ரேவந்துக்கு தானே எப்படியும் அவர் சொத்தையே எழுத போறாரு, அவ எப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி அஜித் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, அந்த அங்கிள் குழப்பத்துல இருந்திருக்காரு, ஆனா முடிவா அங்கிள் தான் எடுப்பாரு, அங்கிள் எப்படினாலும் எழுதலாம், ஈக்குவலா எழுதிட போறாருன்றதுக்காக கூட சத்யா இல்ல ரேவந்த் கூட பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. முதல்ல அந்த மொட்டிலால் சொன்னது உண்மையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக விலை மாதுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன்னு சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே மொட்டிலால் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வந்தவன் எந்த நேரம் கிளம்பி போனான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த நேரம் தான் கிளம்பி போனான்னு கொஞ்சம் லேட்டான டைம் தான் சொல்றாங்க. சரி தேவைப்பட்டா கோர்ட்டுக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்கும், சொல்லுவியான்னு கேட்கிறாரு. தேவைப்பட்டா நான் கண்டிப்பா வந்து சொல்றேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. மொட்டிலால் இந்த விஷயத்த பண்ணலன்றத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. விலை மாது சொல்றதெல்லாம் சாட்சின்னு என்கிட்ட சொல்றதுக்கு வரீங்களே சார், இந்த வாட்டி நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது, அந்த மொட்டிலால அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பா அவனே உண்மையை ஒத்துப்பான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னடா இவர் சொன்னா நம்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி நீங்க மொட்டிலால் கிட்ட என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சத்யா மேல டவுட் இருக்க மாதிரியே சத்யாவோட தம்பியான ரேவந்த் மேலயும் சந்தேகம் இருக்கு. ரேவந்த் அண்ணனா தம்பியான்னு தெரியல, ரேவந்த் மேலேயே இவருக்கு டவுட் இருக்கு. ஏன் டவுட்னு அஜித் கேட்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. ரேவந்த் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, அவன் ஒரு குறிப்பை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருப்பான். அவன் மார்க் பண்ணி வச்சதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, அதாவது கழுத்துல ஒரு பாயிண்ட்ல ஊசியை வச்சு குத்துனா உயிர் போயிடும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த மார்க் பண்ணி வச்சிருப்பான். ஊசியை வச்சு அவன் குத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். முத குத்துல கரெக்டா குத்துல, 2வது குத்துலயும் கரெக்டா குத்துல, 3வது வாட்டி தான் கரெக்டா குத்தி சாவடிச்சிருக்கான்.
சோ அது அவன் தான் பண்ணானா இல்ல வேற யாராவது பண்ணாங்களான்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அங்கிளோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க போல. முதல்ல குளோரோஃபார்ம் தந்து மயக்கமாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கழுத்துல ஊசி வச்சு குத்தி சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. சோ இப்ப குளோரோஃபார்ம் யார் ரூம்ல இருக்குன்றத செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணும்போது அந்த ரேவந்தோட ரூம்ல தான் குளோரோஃபார்ம் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். இப்ப ரேவந்தையும் கஸ்டடியில எடுத்திருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப சத்யா கால் பண்ணி உங்களை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் என்ன பேச போறான்னு தெரியலையேன்ற மாதிரி இவருமே அஜித் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப சத்யாவை பாக்குறதுக்காக இவருமே ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. இவர் சத்யாவை பாக்குறதுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சத்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சத்யா என்ன சொல்றாங்கன்னா, என் அண்ணன் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு, என் அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் அண்ணனை காப்பாத்துறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, அது எனக்கு நல்லா தெரியுது. அந்த மறைக்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. நான் எதுவுமே மறைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ சில விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறாரு. அதாவது காஃபியா உங்க சிந்தி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஷாக் ஆகி சிந்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி ஷாக் ஆகி சிந்தி இருந்தா கீழே இருக்க கப்லயும் காஃபி பட்டிருக்கும், ஆனா கீழே இருக்க கப்ல எல்லாம் காஃபி படாம தரையில மட்டும் காஃபி விழுந்திருக்கும். சோ நீயே தான் காஃபி அந்த இடத்துல ஊத்தி இருக்க. எதுக்கு ஊத்துன? ஏன்னா உன் அங்கிள் இறந்து போயிட்டாருன்னு ஏற்கனவே உனக்கு தெரியும். அங்கிள் இறந்து போனதுக்காக அந்த இடத்துல காஃபியை ஊத்தி இருக்க, கரெக்டான்னு கேக்குறாரு. என்ன இவர் கரெக்டா சொல்றாருன்ற மாதிரி சத்யாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே எல்லாத்தையும் சொல்லிடுறன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நைட் நேரம் ரூம்ல இவங்க கோக்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கிள் ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டிருக்கோம். என்னன்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சமயம் அண்ணன் தான் ரூம்குள்ள போற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணன் பேசுறதுக்கு போறாரு போலன்ற மாதிரி இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். அப்படி முழிச்சவங்க அங்கிள் கிட்ட நம்ம பேசலான்ற மாதிரி அந்த ரூமை நோக்கி போறாங்க. பார்த்தா அங்கிள் அசைவே இல்லாம இருக்காரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணா அந்த இடத்துல அங்கிள் கொல்லப்பட்டிருக்காரு. ஐயோ அங்கிள் இறந்து போயிருக்காரு, நம்ம அண்ணன் தான் கடைசியா இந்த இடத்துக்கு வந்தாரு, அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க செம்மையா பயப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணன்ல, அண்ணன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நைட் அந்த விஷயத்தை அப்படியே இவங்க மறைச்சிருப்பாங்க. காலையில எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதனால தான் சுகர்லாம் கூட போடாம அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதுதான் நடந்தது. ஆனா இப்பயும் சொல்றேன், என் அண்ணன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டாரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதை வச்சு பார்த்தா உன் அண்ணன் தியேட்டருக்கு போகாம அங்க வந்திருக்கான் போல, நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அங்கிள் இருக்காருல, உயில லாயருக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த லாயர் சீக்கிரமா வந்து உயில என்ன இருக்குன்றதை இவங்க கிட்ட சொல்லுவாரு. இப்ப அஜித் கிட்ட ஹீரோவா நம்ம தியேட்டருக்கு போயிட்டு வந்தா என்னன்னு கேக்குறாரு. சரி போலான்ற மாதிரி அஜித் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த ரேவந்த் எந்த தியேட்டருக்கு போனாரோ அந்த தியேட்டருக்கு அந்த ஷோவை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அவர் நடந்தே வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் நடந்தே வீட்டுக்கு போலான்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இவர் வீட்டுக்கு போகாம நேரா அந்த அங்கிளோட வீட்டுக்கிட்ட வராரு. அப்படி வரும்போது அங்க இருக்க சர்ச்சில் அலாரம் அடிக்குது, சரி சர்ச் பெல் அடிக்குது. சோ இதை ஹீரோ கேட்டு வச்சுக்கிட்டு அங்க இருக்க குள்ளமான குரு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு ரேவந்த் வீட்டுக்கு வந்ததை கவனிச்சியா, என்ன டைம் இருக்கும்னு கேக்குறாரு. சரி ஏறக்குறைய இதே டைம் தான் சார் இருக்கும், ஏன்னா அப்பயும் பெல் அடிச்சதுன்ற மாதிரி குரு சொல்றாரு. குரு சொல்றதை வச்சு பார்த்தா ரேவந்த் உண்மையிலேயே தியேட்டருக்கு போயிருக்கான், படம் முடிச்சுட்டு நம்மள மாதிரியே நடந்து வந்திருக்கான், அவன் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி சத்யா ரேவந்தை பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த சொத்து டீடைல் வந்துருச்சு சார், அந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் ஈக்குவலா எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எங்க அந்த டாக்குமெண்ட்டை காட்டுங்கன்ற மாதிரி ஹீரோவா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பாக்குறாரு. அந்த டாக்குமெண்ட்ல எதையோ கண்டுபிடிக்கிறாரு போல, என்ன கண்டுபிடிக்கிறாருன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒருத்தன் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இந்த வீட்ல 2 ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா சொன்னல, அதுல ஹைட்டா இருக்க ஒர்க்கர் தான் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இவர் சட்டுன்னு அந்த ரூம் கதவை திறந்து அவனை லாக் பண்ணிடுறாரு. குளோரோஃபார்ம் யாரோ வாங்கினாங்கல்ல ரேவந்த் ரூம்ல வைக்கிறதுக்கு, அந்த குளோரோஃபார்மை வாங்கினது இவன் தான், இவனை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவன் தான் கொலை பண்ணானான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தீபக்க பாக்குறதுக்காக அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. தீபக் புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும் போது இவருமே கேஷுவலா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தீபக் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அங்கிளை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் ஈக்குவலா சொத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கிள் நல்ல டைப் சார், அப்படிதான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. அங்கிளை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு தீபக் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. என்ன தீபக் தெரியலன்னு சொன்னா எப்படி, நீங்க தானே பண்ணீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்கிற அசிஸ்டன்ட் அஜித்தும் ஷாக் ஆகுறாரு, அவரும் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த தீபக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரேவந்த் கிட்ட இருந்து உன் புக் எனக்கு வேணும் படிச்சுட்டு தரேன்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து புக்கை வாங்கியிருப்பாரு. அண்ணா புக்கை படிச்சிட்டீங்களான்னு ரேவந்த் கேட்கும் போது கொஞ்சம் மட்டும் படிக்கிறதுக்கு பாக்கி இருக்கு, நான் படிச்சு முடிச்சுட்டு தரேன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு போல. இருந்தாலுமே இந்த தீபக் இருக்கார்ல, எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தீபக் நீ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு,
சொத்தை 4 பேருக்கும் எழுதி வச்ச மாதிரி நீயே ரெடி பண்ணது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சாட்சி கையெழுத்தா 2 பேரோட கையெழுத்து இருக்கணும். அப்பதான் அது வேலிட் ஆகும். இல்லனா இதுக்கு முன்னாடி எழுதின உயில் தான் செல்லும். சோ இதுக்கு முன்னாடி எழுதின உயில்ல அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சொத்து போகும். உனக்கு சொத்து வராதுன்னு சொல்றாரு. இததான் அந்த டாக்குமெண்ட்ல ஹீரோ பாத்துருக்காரு போல. எது அப்ப நம்ம மாத்தி எழுதினது வேஸ்டான்ற மாதிரி தீபக் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அப்ப எனக்கு சொத்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமா கேக்குறாரு. இந்த தீபக் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல. இப்ப தீபக்கு பண்ண விஷயத்த ஹீரோ தெளிவா கண்டுபிடிச்சிடுறாரு. தீபக்கும் ரூம்ல கொஞ்சம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்ப அஜித் கிட்டயும் சத்யா கிட்டயும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மொட்டிலாலு வெளிப்படையாவே சொத்து கிடைக்காம போயிடும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாரு. ஆனா தீபக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாரு. ஆக்சுவலா ரே வந்து சினிமாக்கு போறேன்னு போனான் பாத்தீங்களா, அவனோட துண்டை விட்டுட்டு போயிருப்பான். அதாவது மேல கவர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த துண்டை விட்டுட்டு போயிருப்பான். இந்த துண்டை வச்சு நம்ம பண்ண நினைக்கிறத பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி இந்த தீபக் யோசிக்கிறாரு. தீபக் ஏற்கனவே அந்த புக்ல ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாரு. அந்த மாதிரி பண்ணி சாவடிச்சிடலாம்னு முடிவு எடுத்துறாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, சைலண்டா அந்த அங்கிளோட ரூம் கிட்ட போறாரு. அப்படி போகும்போது சவுண்ட் கேட்டு தான் சத்யா எட்டி பார்த்திருப்பாங்க. நம்ம அண்ணன் தான் போறாரு அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. ஆனா வந்தது தீபக்கு குளோரோஃபார்ம் ஏற்கனவே அந்த ஒர்க்கர் கிட்ட சொல்லி வாங்கியிருப்பாரு. ஒர்க்கரை ஏற்கனவே புடிச்சிட்டாங்க. இப்போ ஒர்க்கர் கிட்ட விசாரிச்சா தீபக் தான் வாங்க சொன்னாருன்றத அவன் சொல்ல போறான். தீபக் அங்கிள மயக்கமாக்கிடுறாருல, அதுக்கப்புறம் இவருக்கு ஏத்த மாதிரி அந்த சொத்து பேப்பர்லாம் டைப் பண்ணிடுறாரு. அதை அனுப்பியும் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிள ஊசியை வச்சு குத்தி சாவடிக்கணும்ன்ற மாதிரி மொத வட்டி குத்துறாரு, மிஸ் ஆயிருது. 2வது வட்டி குத்துறாரு, மிஸ் ஆயிருது. 3வது வட்டி கரெக்டா குத்தி கதையை முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க சத்யா இருக்காங்கல்ல, அவர் அண்ணமார் தான் பார்த்தோம், அவர் இப்படி பண்ணுவாருன்றத கொஞ்சம் கூட நம்ப முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவர் தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக கூட்டு போனோம்ல, ஆனா அதுக்குள்ள அவர் மாடியில இருந்து குதிச்சிடுறாரு போல. இப்ப எல்லாருமே கத்துறாங்க. சவுண்ட் கேட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த தீபக்கு மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாரு. எனக்கு கால் வேற செயல் இழந்துருச்சு, சொத்து இல்லாம என்னால வாழ்க்கையை நடத்த முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுதான் அவர் தற்கொலை பண்ணிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் சமைச்சு எடுத்துட்டு வரும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவர் சத்யாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. சத்யாவை இந்த கேஸ்ல விசாரிக்கும் போதே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்ப சத்யாக்காகவும் அஜித்துக்காகவும் சமைச்சு தராரு. இவங்களுமே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.